வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம திருமறையின் திவ்ய காட்சிகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நாம் கடந்த சில வாரங்களாக யாக்கோபு, ஏசா அவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஈசாக்குடைய அதை எப்படி அவன் அணுகினான் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அதுல நம்ம பார்க்கும்போது எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலே எவ்வளவோ நன்றாக ஆரம்பித்தாலும் கடைசியிலே அவனுடைய வாழ்க்கை வேற விதமாக வருகிறது. மனிதர்கள் மாறி விடுகிறார்கள். ஆனால் மாறிய மனிதர்கள் மத்தியிலே அவர்களுடைய அழைப்பு மாறாமல் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மனிதர்கள் மாறிவிட்டாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையிலே தேவன் மாறாமல் அவர்களை தொடர்ந்து பராமரிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஈசாக்குடைய வாழ்க்கையை நம்ம அப்படி பார்க்கிறோம். அவன் எப்படியோ ஒரு அற்புதமான ஒரு தன்னுடைய இளம் வயதிலே ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் மனிதனாக அவன் வளர்ந்து காணப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கையின் பின்பகுதியிலே அவனுடைய வாழ்க்கை வேற விதமாய் மாறிவிடுகிறது. அவனுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இல்லை. அதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த ஈசாக்குனுடைய வாழ்க்கையில இருந்த அந்த சறுக்கல்கள் அது எப்படி
ஈசா மற்றும் யாக்கோபுடைய வாழ்க்கையை பாதித்தது என்பதை மாத்திரம் நம்ம இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இதை நம்ம பார்க்கும்போது எல்லா பிள்ளைகளுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறது. நம்ம ஆண்டவருடைய வசனங்களை நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஆண்டவர் பேசும்போது இப்படி பேசினார். என்ன பேசினார் என்றால், உன்னுடைய பிள்ளைங்களுக்கு நீ இப்படி சொல்லணும், உன்னுடைய பிள்ளைங்க இதை கேட்டால் நீ இப்படி பதில் அளிக்கணும், உன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீ இப்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை வேதத்தில், அதாவது ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்காட்டாக வளர்க்க வேண்டிய அந்த நிர்பந்தம் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதைதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரி இல்லை, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரி இல்லை, நோவாவுடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரி இல்லை, சாமுவேலுடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரி இல்லை, ஏலியுடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி நிறைய தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அப்படி காணப்படவில்லை. அதாவது ஃபெயிலியர் ரேட், கடவுளுடைய அந்த மகத்துவமான அந்த அற்புதமான தரிசனத்தை ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு செல்வது ரொம்பவும் அரிதாக இருக்கிறதே. ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமாய் வாழ்ந்த தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பயங்கரமான காரியம் காணப்படுகிறது. இதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மனிதன் ஏன் ஆண்டவரை ருசித்து இருக்கிறான், அவரை முகமுகமாய் தரிசித்திருக்கிறான். கிதியோனுடைய வாழ்க்கையில அப்படிதான் பார்க்கிறோம். முகமுகமாய் தேவனை தரிசித்த கிதியோன், அவனுடைய பிள்ளைங்க, எத்தனையோ பிள்ளைங்க பிறக்கிறாங்க அவனுக்கு, ஒரு மனிதனை கூட, ஒரு பிள்ளைய கூட தன்ன மாதிரி ஒரு அற்புதமாய் ஒரு விசுவாசத்திலே உறுதியான ஒரு பிள்ளையாய் அவன் வளர்க்க தடைப்பட்டு விட்டான். நீங்க வேதத்துல ரொம்ப அரிது அந்த மாதிரி அப்பா மாதிரி, இல்ல அப்பாவை விட மேன்மையாய், அந்த மாதிரி ரொம்ப அரிது பார்க்கிறதுக்கு. ஃபெயிலியர் ரேட் ஆல்மோஸ்ட் சர்டனாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் தேவன் தனக்கு எப்படி தரிசனமான அந்த அனுபவத்தை இன்னொருவருக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறது தான் உலகத்திலேயே ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனால் மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்றதை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். மனுஷங்க இன்னொரு மனுஷங்களுக்கு தன்னுடைய அனுபவங்களை சொல்ல முடியாது. நாம நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்ட், ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையை நம்ம தியானித்து அதை யாக்கோபு, ஈசாக்கு மற்றும் ஏசாவுடைய அவர்கள் இருந்த அந்த சூழ்நிலையோடு நாம் இன்றைக்கு ஒப்பிட்டு, எப்படி இருந்திருந்தால் இந்த மாதிரி ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அந்த பின்னடைவு, சரிவை நாம் தவிர்த்து இருக்கலாம் என்பதை குறித்து இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்த பிறகு அவருடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று நோக்கினால், அவர் 32 அகவை வரைக்கும் அவர் தன்னுடைய தாயும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் கூட அவர் ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவாய் தன்னுடைய வளர்ப்பு தாய் தந்தையருக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்? திரும்ப திரும்ப, அதாவது வேதத்திலே ஒரு முறை அவர் சொல்வதாக வருகிறது. ஆனால் அவர் பேசுவதை பார்க்கும்போது அவர் பன்மடங்கு அதை சொல்லியிருப்பார் என்றுதான் நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளை கவனிங்க. அவர் அந்த 13 வயதுல இருக்கும்போது அவரை தொலைத்து விடுகிறார்கள்.
ஆண்டவரை தொலைத்து விடுகிறார்கள். அவர் குழந்தையாய் இருக்கிறதுனால அவரை ட்ராக் பண்ண முடியாம அந்த கூட்டத்திலே அவரை தொலைத்து விடுகிறார்கள். பிறகு ரொம்ப பதட்டத்தோடு அவர்கள் தேடி கண்டடைகிறார்கள். தேடி கண்டடைந்த பிறகு ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த வயது பிள்ளைய அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கூட்டத்திலே தொலைத்த போது ஒரு ஏழை தாய் தந்தையருக்கு எந்தவித வாய்ப்பும் இல்லாத அந்த நாட்களிலே தொலைத்து விட்டால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்கு எவ்வளவு பதட்டத்தோடு அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். தேடிய பிறகு நான் பார்த்திருக்கிறேன், இந்த மாதிரி பிள்ளைய தொலைச்சிட்டு கண்டடைந்த உடனே அந்த குழந்தைகளை வேதனையில அடிப்பதை பார்த்திருக்கிறேன். எப்படி எனக்கு என்ன இந்த மாதிரி என்னை பயங்கரமான ஒரு ஆபத்திலே என்னை தவிக்க வைத்து விட்டு நீ எங்கே சென்றாய், அந்த மாதிரி கடிந்து கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன். அழுவதை பார்த்திருக்கிறேன், கதறி அழுவதை, சிரிப்பதை. ஏன்னா பல்வேறு பயங்கரமான அந்த சைக்கலாஜிக்கல் வேதனைக்குள்ளாக பெற்றோர்கள் கடந்து செல்கிறார்கள். என்னமெல்லாம் இமேஜின் பண்ணிக்கிறாங்க பிள்ளைகளை குறித்து. ஐயோ இப்படி நடந்திருக்குமோ, நம்ம பிள்ளைய யாராவது பிடிச்சிட்டு போயிருப்பாங்களோ, இல்ல யாராவது கொன்று இருப்பார்களோ, அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. யோசித்து பயந்து நடுங்கி வேர்த்து வெறுவெறுத்து அந்த மாதிரி நான் அநேக குடும்பங்களிலே பார்த்திருக்கிறேன், நடந்திருக்கிறதை பார்த்திருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு வேதனையான ஒரு காலகட்டத்திலே மரியாளும் யோசேப்பும் கடந்து சென்றார்கள். அதனால அவர்கள் ஆண்டவரை கண்டுபிடித்த உடனே கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளினாலே அவரிடத்துல கேள்விகளை கேட்கிறார்கள். அப்போ ஆண்டவருடைய பதிலை கவனித்து பாருங்கள். ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆன்சர். என் பிதாவுக்கு உரித்தான காரியத்திலே நான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியீர்கள், ஏன் தேடினீர்கள்? மறுபடியும் நான் அதை ரிப்பீட் பண்றேன். என்னுடைய தந்தையினுடைய வேலையிலே நான் தரித்து இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஏன் என்னை தேடினீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு எதிர் வினாவை கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை வளரும் போது தன்னுடைய தந்தையை அது இமிட்டேட் பண்ணும். தன்னுடைய தந்தையினுடைய வேலையை அது தன்னுடைய வேலையாய் பாவிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மாடல். அப்படின்னா என்ன அர்த்தம்? தந்தையினுடைய வேலை என்ன? திருவள்ளுவர் ரெண்டு இத டிஃபைன் பண்ணுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, மகன் தந்தைக்கு ஆற்றும் கடமை என்னவென்றால் இவன் தந்தை என்னொற்றான் அப்படின்னு சொல்லி. அதாவது இவனுடைய அப்பா என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மகனை பெற்றெடுப்பதற்கு அப்படின்னு பையன் அப்பாவுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டுமா அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். அதே மாதிரி தந்தைக்கு மகனுக்கென்று ஆற்ற வேண்டிய ஒரு கடமையும் இந்த திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பிதாவுக்குரிய அந்த வேலையிலே அவர் தரித்திருந்தார் என்றால் அவர் என்ன செய்திருந்தார்? திருவள்ளுவர் சொல்ற அந்த வார்த்தையை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய தலைப்பட்டு கொண்டார். பிதாவின் மகிமைக்கு உரித்தான அந்த காரியத்தை அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டதை நாம பார்க்கிறோம். அதை அவர் தேடிக்கொண்டிருந்தார். அதுதான் அவங்க அப்பாவுக்காக அவர் செய்கிற தொழில். அவருடைய அப்பாவுடைய பிசினஸ் அதுதான். அவருடைய அப்பாவுடைய பிசினஸ் அவர் என்ன பண்ணினார்? ஏன்னா அதுதான் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய மகிமை பரலோகத்திலே, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது மாதிரி பூமியிலே செய்யப்படட்டும். அப்போ அவருடைய சித்தம், அவருடைய மகிமை, அவருடைய வேலையை மகன் இந்த உலகத்திலே அதை அந்த பிசினஸை அவர் ஆரம்பித்து செய்து கொண்டு இருக்கிறார். ரொம்ப தெளிவான நோக்கம் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த உறவு.
அந்த குடும்பத்திற்கு இருக்கிற ஒரு பர்பஸ், குடும்பத்திற்கு இருக்கிற பர்பஸ் என்ன, மகனுக்கு இருக்கிற ரோல் என்ன, தந்தையுடைய பிசினஸ், தந்தைக்கு என்ன ரோல், அந்த பிசினஸை சரியாய் மகனுக்கு உணர்த்துவது. ஆண்டவர் தன்னை எதிர்ப்பவர்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை அவர் அற்புதமாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நான் சுயமாய் எதையும் செய்வதில்லை, என் பிதாவானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? பிதாவானவர் குமாரனிடத்துல தொடர்ந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்ற அர்த்தம். அப்போ யார் முதலிலே வேலையை ஆரம்பித்தது? பிதாவானவர் தொடர்ந்து தன்னுடைய மகனுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த வெளிப்படுத்துதலிலே குமாரனுக்கு அந்த சந்தோஷம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எம்மாவு சீஷர்கள் மத்தியிலே நான் பார்க்கும்போது, குமாரன் மனிதர்களிடத்திலே பேசும்போது மனிதர்களுடைய இதயம் கொழுந்து விட்டு எரிவதை நம்ம பார்க்கிறோம். மனிதர்களுடைய இதயம் ஏன் ஒரு சாதாரண வார்த்தைகள் தானே, அந்த வார்த்தைகளை பேசும்போது ஏன் மனிதர்களுக்கு இதயங்கள் கொழுந்து விட்டு எரிகிறது? ஏன்னா மனிதர்கள் குமாரனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக படைக்கப்பட்டதினாலே, குமாரன் அந்த வார்த்தைகளை சொல்லும் போது அந்த வார்த்தைகளுக்காக படைக்கப்பட்ட நம்முடைய சரீரம், நம்முடைய திசுக்கள், நம்முடைய இதயங்கள் அதுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதனால நம்முடைய இதயம் அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது கொழுந்து விட்டு எரிகிறது. அதே மாதிரி பிதாவானவர் பேசிக்கொண்டே இருப்பதினாலே அதை குமாரன் கேட்பதிலே சந்தோஷம் அடைகிறார். அதனாலதான் பிசாசு அவரை பார்த்து, நீ பசியா இருக்கிறிய, நீ இந்த கற்களை நீ அப்பமாகும்படி சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இப்படி பதில் சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று வேதத்திலே அவர் சொல்லி வரையப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்னா, அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், குமாரன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அந்த பேச்சு, அந்த வார்த்தை, அது அவருக்குள்ளாய் போய் வார்த்தை ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை, கேட்கப்பட்ட வார்த்தை அவருடைய சரீரத்திலே பரிபூரணமாய் வெளிப்படுகிறது. கேட்ட வார்த்தைகளை நான் மற்றவர்களுக்கு சொன்னேன்னு சொல்றேன். அப்போ ஈசாக்கு உடைய வாழ்க்கையிலே எப்பொழுது பின்னடைவு வந்தது? ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த வெற்றி ஏன் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே இல்லை? ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இருந்த வெற்றிக்கின் ரகசியம் என்னவென்றால், ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு, நமக்கு தெரியாது, ஒருவேளை சொல்லிக்கொண்டே இருந்திருப்பான், பேசிக்கொண்டே இருந்திருப்பான், தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்திருப்பான், ஒவ்வொன்றாய் சொல்லிக்கொண்டே இருப்பான். அவரை இந்த இடத்துல என்னை இப்படி சொல்லித்தார், இப்படி பேசினார், இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி பேசிக்கொண்டே இருந்திருப்பான். அதனால அந்த வார்த்தைகள் எல்லாம் ஈசாக்குக்குள்ளாக பலம் படைத்து வேர் பிடித்து அது கனிகளாக, அது வாழ்க்கையில ஒரு நல்ல கேரக்டராக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மரமாய், கனி தரும் மரமாய், ஒரு அற்புதமான குணநலங்களை கொடுத்து அற்புதமாய் இருந்தது திருமணம் நடக்கும் வரைக்கும். திருமணம் நடந்த பிறகு கொஞ்ச நாள் அந்த பழைய மேற்கொண்ட காரியத்திலே அதெல்லாம் நிலைத்திருந்தது. ஆனா திருமணத்திற்கு பிறகு அவன் அவனுடைய வாழ்க்கையிலே ரெபேக்காள் வந்த பிறகு ரெபேக்காவுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. ரெபேக்காவுடைய தாக்கம் அவனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையிலே இல்லை. ஆபிரகாம் ஆண்டவரோடு சென்று விட்டான். ஆபிரகாம் மறைந்த பிறகு ரெபேக்காவுடைய தாக்கம் அதிகமாயானதுனால ஒரு புதிய மனிதன் அவனிடத்திலே தோன்ற ஆரம்பிக்கிறான். மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப பிறந்து கொண்டிருக்கிறார்கள்.
கனிமுதிர்ந்த அந்த வாழ்க்கையில இருந்து மாறி ரெபேக்கா, அதாவது ஆபிரகாமுடைய புதல்வனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கின ஈசாக்கு ரெபேக்காளுடைய கணவனாக மாறும் அந்த அந்த பருவத்தை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் யாரை திருமணம் செய்ய போகிறோம், யாரோடு வாழ்கிறோம், எந்த மாதிரி மனிதர்களோடு நாம் இருக்கிறோம், எந்த மாதிரி சூழ்நிலைகளோடு நாம் இருக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் மாறுகிறார்கள், பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஆபிரகாமுடைய குமாரனானவன் ரெபேக்காவுடைய கணவனாக கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிக்கொண்டிருந்தான். கடைசியாய் நாம் பார்ப்பது ரெபேக்காவுடைய கணவன். அவன் ஆபிரகாமுடைய குமாரன் என்ற சாயல் அவனிடத்துல கம்மியாயிடுச்சு. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் ஒரு நாள் யோசேப்புடைய குமாரனாகவோ மரியாளுடைய குமாரனாகவோ இல்லை, அவருடைய சகோதரர்களுடைய சகோதரனாகவோ அவர் மாறவே இல்லை. அவர் வாழ்க்கையில ஆரம்பிக்கும் போது அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கும் போது பிதாவுக்கு மகனாய், பிதாவுக்கு குமாரனாய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். பிதாவுக்கு குமாரனாய் மகிமைப்பட்டவராய் திரும்ப எழுந்தார். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்? பிதாவின் குமாரனாக பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த காரியத்தை நம்ம இடத்துல உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த ரகசியத்தை உணர்ந்த மனிதர்கள் தங்களுடைய குடும்பங்களை சரியாக நடத்துவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஈசாக்குக்கு ஒரு பெரிய எக்ஸ்கியூஸ் உண்டு. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையை அவன் காணாமல் விசுவாசித்தான், அவர் மூலமாய் ரட்சிப்பை பெற்றான். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கைய வரி வரியாய் எழுதப்பட்டு வேதத்திலே 4 சுவிசேஷமாய் கொடுக்கப்பட்டு அநேக பிரசங்கங்களினாலே வலியுறுத்தப்பட்டு அநேக ஞான பாட்டுகளினாலே அநேக மொழிகளிலே வரையப்பட்டு அவரை பற்றி சொல்லி பூமி எங்கும் யோவான் சொன்ன மாதிரி தாங்கக்கூடாத அளவுக்கு அவரை பற்றி எழுதப்பட்டு திரைப்படங்கள் எடுக்கப்பட்டு புகைப்படங்கள் எழுதப்பட்டு சித்திரங்களாய் என்னென்னமோ வகையில அவரை பற்றி புகழ்ந்து 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 இந்த பூமி தாங்காத அளவிற்கு எழுதப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையை நம்ம கையில கொடுத்து விட்ட பிறகு நாம் அதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தாவிட்டால் நாம இப்படி சொல்லக்கூடாது. ஈசாக்குடைய வாழ்க்கையில இப்படி இருந்தது, என் வாழ்க்கையில இப்படி இருந்தது எல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சாலமோனை பார்த்து அவனுடைய ஞானத்தை பார்த்து ரட்சிப்பை கொண்ட அந்த ஷேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனிலும் பெரியவர் அங்க இருக்கிறாரு, அவருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்க ரட்சிப்புக்குள்ள வரலையேன்னு சொல்லி நியாய தீர்ப்பை குற்றம் சாட்டுவாள் என்று சொன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈசாக்கு பார்த்து இவனுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தது அதனால என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் 1000 மடங்கு அதிகம் ஈசாக்கை காட்டிலும். நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவருடைய அந்த வாழ்க்கையை தியானித்து அதுதான் நம்முடைய பிதாவின் வேலை. நமக்கு அதை சரியாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்மோடு கூட இருப்பவர்களுக்கு வலியுறுத்துவோம். அதை சரியாய் ரொம்ப கிரியேட்டிவாய் அதை சொல்லுவோம். நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு இன்டர்வியூவை கவனித்துக் கொண்டிருந்தேன். எங்க ஏரியாவில் ஒரு அருமையான ஒரு கிறிஸ்டியன் ரேடியோ இருக்கிறது, கேலவ் என்று சொல்லுவோம். அதை ரொம்ப நல்லா இருக்கும். உங்களால முடிந்தா, உங்களுக்கு டியூன் பண்ண முடிந்தால் அதை டியூன் பண்ணி கேளுங்க. எங்க வீட்டுல எல்லாம் 24 மணி நேரமும் அது போயிட்டே இருக்கும் அந்த ரேடியோ. அப்போ அந்த ரேடியோல ஒரு பெரிய பாடகர், ஒரு அற்புதமான இளம் வயது பாடகர் அவர் அவங்க நைட்டு அவர் எந்த பாடலை புதிதாக தயாரித்து கொண்டிருக்கிறாரோ அதை குடும்பமாய் பாடுவார்களாம். அவர்
அந்த பாட்டினுடைய தலைப்பு இப்படி இருக்கும். யூ வாண்ட் டு ஸ்டீல் மை ஷோ, டேக் இட் அவேன்னு சொல்லி யாரையோ பார்த்து அவர் பாடுகிறாராம். என்னுடைய ஷோவை வந்து நீர் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்றால் நீ எடுத்துக்கொண்டு போ, எனக்கு அதுதான் தேவைன்னு. அப்போ இந்த பாட்டை வந்து கணவனும் மனைவியுமாக மாறி மாறி பாடி அவங்க வந்து அந்த சமையல் கூடத்தை வந்து தூய்மை செய்யும் வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது அவளுடைய சிறு மகளை வந்து தூங்க போடுவதற்காக அது முடிந்தவுடன் தூங்க போடும்போது அந்த மகள் வந்து கேட்டாலாம், என்னப்பா நீங்க ஸ்டீல் யூ வாண்ட் டு ஸ்டீல் மை ஷோன்னு பாடுறீங்க, எப்படி வந்து ஷோவை போய் ஸ்டீல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாலாம். உடனே அவர் வந்து அதுக்கு வந்து விளக்கம் சொன்னாராம். இல்லம்மா, நான் அந்த பாடலை வந்து எதற்காக எழுதினேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கிற எல்லா காரியமும் எல்லா ஷோவையும் வந்து ஆண்டவர் அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அதை நான் அப்படி வெளிப்படுத்துகிறேன். யூ வாண்ட் டு ஸ்டீல் மை ஷோ, டேக் இட் அவே அப்படின்னு சொல்லி அப்படின்னு நான் பாடுறேன். ஆண்டவர் வந்து நான் பண்ற எல்லா ஷோவையும் வந்து அவர் தான் பிரைம் ஆளா வந்து அவர் வந்த உடனே நான் மறைந்து விட வேண்டும், என்னுடைய டேலண்ட் மறைந்து விட வேண்டும், என்னுடைய பாடும் திறமை மறைந்து விட வேண்டும், எல்லாவற்றும் அவருக்கு மகிமையா போகணும்னு அந்த பாடல் நான் அப்படி எழுதினேன் அப்படின்னு சொன்னாராம். இது வந்து அந்த சிறு பிள்ளைக்கு வந்து புரிஞ்சுதோ புரியலையோ, ஒரு காலத்துல புரியும், அந்த டயத்துல புரியாட்டா கூட, ஆனால் அவர் அதை சொன்ன விதம் என் நெஞ்சை தொட்டது. பாருங்க, அது அவ்வளவு ஒரு ஜெனியூன் தாட். நம்ம வந்து அடிக்கடி ஜெபிக்கிறோம், நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். நம்மள எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி உணர்த்தி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படியா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய ஷோ எல்லாம் நீங்க எடுத்துக்குங்க, நீங்க எடுத்துக்குங்க, நீங்க எடுத்துக்குங்கன்னுட்டு நம்ம சொல்வது, நம்முடைய வாழ்க்கையில இப்படி வாழ்ந்து காட்டுவதை நம்முடைய பிள்ளைங்க பார்க்கும்போது அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கைக்குள்ளே போய் அது அவர்களை மாற்றும். ஆனா நம்முடைய வாழ்க்கை வந்து அந்த மாதிரி இல்லாம நம்முடைய ஷோவை நடத்துற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க, நம்முடைய பிசினஸ், நம்முடைய மகிமை, இந்த மாதிரியான காரியங்களை நம்ம பார்க்கும்போது அதையும் அந்த பிள்ளைங்க பார்க்கும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க சும்மா பேசுறாங்க, இவங்களுடைய வாழ்க்கையில வந்து இவங்க நம்பிக்கை வேற, அதுங்களுக்கு தெரியும். இவங்க நம்பிக்கை வேறு, இவர்கள் பேசுவது வேறு, இவை இரண்டுக்கும் ரொம்ப வந்து இடைவெளி அதிகமா இருக்கிறது என்று சொல்லி அந்த பிள்ளைங்க வந்து தெரிந்து கொள்ளும். ஈசாக்குக்கு அவங்க யாக்கோபும் ஏசாவுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு பிறகு அந்த 3ஆம் தலைமுறை வாழ்க்கை வந்து ரொம்ப டைலூட்டா இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், ஈசாக்கு, அதாவது நாம பார்க்கிற ஈசாக்கு, ஆப்ரஹாமின் புதல்வனாய் நாம பார்க்கிற ஈசாக்கு நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த ஈசாக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைந்து நிற்கிறான். ஆனால் யாக்கோபும் ஏசாவும் பார்த்த ஈசாக்கு ரெபேக்காவின் கணவன். அதனால அவங்களுக்கு அது அவ்வளவுதான் கிடைச்சது, அந்த மாதிரி வெளிப்பாடுதான் கிடைச்சது அன்பார்ச்சுனேட்டா. சோ அவங்க வந்து மறுபடியும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் போது ஈசாக்குடைய பிள்ளைங்களாக தங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வேற வேற இடங்களிலே பெண் எடுத்து அந்த மாதிரி மாறி கடைசியாய் முடிக்கும் போது யாக்கோபுக்கு அந்த கிருபை கிடைக்கிறது, யோசேப்பின் தந்தையாக மரிக்கிறான். ஆனால் ஈசாவுக்கு அந்த மாதிரி ஒரு கிருபை கூட கிடைக்கவில்லை. நாம எப்படி ஆரம்பிக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி முடிக்க போகிறோம் என்பதை சிந்தியுங்கள். நாம வந்து யாக்கோபின் மகனாக ஆரம்பித்து யார மாதிரி முடிக்க போறோம்? யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்த்தா, யாக்கோபின் மகனாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான். யூதா, சிமியோன் போன்ற துன்மார்க்கமான தன்னுடைய சகோதரர்களுடைய சகோதரனாக வாழ்க்கையை தொடர்ந்தான். அவன் முடிக்கும் போது ஒரு திவ்ய புருஷனாய் மரித்து போனான்.
ஜஸ்ட் அவனுடைய வாழ்க்கை மட்டும் ரிவர்ஸா இருக்கிறது. அதை நம்ம பின்னாடி யோசிக்கலாம். நம்ம இன்றைக்கு நம்ம பார்த்த காரியங்களை பிரீஃபா யோசிப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய மெசேஜ், பர்பஸ் சரியாக காண்பிக்கப்பட வேண்டும் என்றால் அவனுடைய பர்பஸ் அவனுடைய பிதா பிரைம் கேரக்டருடைய வாழ்க்கை, அவருடைய மகிமை பிரதிபலிக்க வேண்டியதாய் இருக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் பிரைம் கேரக்டர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கை அவருடைய பிதாவின் மகிமையை, அவருடைய பிதாவின் வார்த்தைகளுக்கு உட்பட்டு இருந்தது. எப்பொழுதும் அதுதான் அவருடைய பிசினஸா இருந்தது. நமக்கு அவருடைய பிசினஸா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சீர்கேடாமல் ஒரு சீராக இருக்கும் என்பதை நாம் யோசித்தோம். நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி சரியான தடத்திலே போய்கொண்டு இருக்கிறதா, இல்லை தடம் புரண்டு விட்டோமா? நம்முடைய வாழ்க்கையில நிகழும் காரியங்கள் நம்மை மாற்றிக்கொண்டு இருக்கிறதா? எந்த மாதிரி மாற்றிக்கொண்டிருக்கிறது? சரியான பாதையிலே நம்மை கொண்டு போகிறதா, இல்லை தவறான பாதையிலே நாம் போய்கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் நிறுத்து பார்க்க நிச்சயமாய் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த கிருபைகளை தரட்டும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளையாக ஆரம்பித்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளையாக முடிக்குமானால் எவ்வளவு அற்புதமா இருக்கும். அதை நம்முடைய பிள்ளைங்க பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை அதே மாதிரி எடுத்துக்கொள்வோம். ஏன்னா திவ்யமான அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வெரி இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஒரு தடவை நான் என்னுடைய மகனிடத்துல பேசும்போது, நான் என்னுடைய யூனிவர்சிட்டியில ரொம்ப வெற்றிகரமா இருக்கும் சில கொலாபரேட்டர்ஸை காட்டி நான் என்ன சொன்னேன்னா, நீ அந்த மாதிரி வளரணும் ப்ரொஃபஷனலா வரும்போது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் என் மகன் அதற்கு ரொம்ப வேகமாக திரும்ப இப்படி பதில் அளித்தான். அவன் என்ன சொன்னான்னா, நான் அவனை மாதிரி இவனை மாதிரி இருக்க மாட்டேன், நான் ஜெயக்குமார் மாதிரி இருப்பேன். ஒருவேளை அவன் என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக அப்படி சொன்னானோ இல்ல உண்மையா சொன்னானோ தெரியல. எல்லா பிள்ளைங்களும் அப்பா மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறார்கள். சோ நம்ம எந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு முன்பாய் ப்ரொஜெக்ட் ஆகுறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நமக்கு ரொம்ப கடமை இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கிற கடமையை விட நமக்கு பெரிய கடமையா இருக்கிறது. ஏன்னா நம்ம நம்மிடத்துல கொடுக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தை ஜாக்கிரதையாக அதை நம்முடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். நாமளே அதை சிதைத்து போய் கொடுப்போம் என்றால் அவர்கள் சிதைந்த அந்த கெட்ட விஷயத்தை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பார்கள். இதைதான் நம்ம இன்னைக்கு யோசித்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த மாதிரியான மகிமையான காரியங்களை கொடுக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசினதற்காய் தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டவர்களுக்கு, கேட்க போகிறவர்களுக்கு கிருபைகளை தாரும். உண்மையே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மெசேஜாக, ஒரு முக்கிய காரியமாக வைத்து என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி முடிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்தரலாம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆமென்.